வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுருக்குகளை ஒரு முக்கியமான ஒரு 10 சம்மு பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கண்டினியூஸா ஒரு சில பேர் வீடியோஸ் இவ்வளவு நாள் ஏன் போடல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஆப் டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருந்தனால வீடியோஸ் கண்டினியூஸா போட முடியல. இனிமேல் வந்து உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸா வந்துடும். ஓகேவா? நம்ம ஆப் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆப் லான்ச் பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய சப்போர்ட்டர்ஸ், அதாவது ஒரு 2-3 நாள்லயே இவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ஜாயின் பண்ணிருந்தீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஆப் மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதை நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம், சுருக்குகளை ஃபர்ஸ்ட் சம் 1/2 × 3 பிளஸ் 1/3 × 4 பிளஸ் 1/4 × 5 இப்படியே போகுது. இப்ப இதோட மதிப்பு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட மாற்று வடிவம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஷார்ட்கட்ல ஈஸியா 40 செகண்ட்ஸ் சால்வ் பண்ணிட்டு போலாம். இதோட மாற்று வடிவம் மட்டும் நீங்க பார்க்கணும். இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்றது. இதோட மாற்று வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1/2 × 3 என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 1/2 மைனஸ் 1/3 இருந்திருக்கும் இந்த மதிப்பு. அப்பதான் இது கிராஸ் மல்டிபிளிகேஷன்ல என்ன போகும்னா 3 - 2 டிவைடட் பை 2 × 3 மாறும். இது என்ன எழுதலாம்? 1/2 × 3 எழுதுவாங்களா? இதுதான் இது. அப்படியே நமக்கு போகும்போது என்னவாயிரும்னா எல்லா மதிப்புமே கேன்சல் ஆயிரும். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மதிப்பு 1/2 எல்லாமே மைனஸ்ல போயிட்டே இருக்குதா, மைனஸ் லாஸ்ட்ல இருக்கிற மதிப்பு 1/10 இதை மட்டும் எடுத்து சுருக்குனா போதும். ஃபர்ஸ்ட் மதிப்பு லாஸ்ட் மதிப்பா மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்றதுன்றது இந்த மாற்று வடிவத்தினால நம்ம மைனஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப இதை மைனஸ் பண்ணும்போது இப்ப இதை மைனஸ் பண்ணலாமா? இப்ப இதுக்கு கீழே இருக்கிறதுக்கு எல்சியம் என்ன? இங்க 2 இங்க 10 எல்சியம் எடுக்கணும்னா இங்க 5ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணா 10 மாறிடும். இங்க 5ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணிடும். அப்ப 5 - 1 4 கீழே வந்து 10 இருக்கும். அடிச்சிங்க 2ஆல அடிச்சிங்க அப்படின்னா 2/5 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/5. ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட மாற்று வடிவத்தை எழுதி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் மைனஸ் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக நான் காட்டுறேன். மாற்று வடிவமே வந்து 1/2 மைனஸ் 1/3 சொன்னாதான் நம்மளுக்கு வந்து பெருக்கல்ல 1/2 × 3 வரும். அதனாலதான் நம்ம இங்க மைனஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணா போதும். ஒரு சில சம்ல ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டணும். ஒரு சில சம்ல ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிற மாதிரி வரும். அவ்வளவுதான். ஓகேவா? இது மைனஸ் பண்றது. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த சம்ம. இது ஃபர்ஸ்ட் சம்முக்கான ஆன்சர் 2/5. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினும் நம்ம டெஸ்ட்ல ஒரு சில இதெல்லாம் கேட்டு வச்சிருந்திருப்போம். இதுவும் நிறைய பேர் திணறிட்டே இருக்கிறீங்க. கூட்டி மைனஸ் பண்ணி ஹோல் ஸ்கொயர் எல்லாம் போட்டு திருப்பி டிவைட் பண்ணி பெருசா போயிட்டு இருக்கு. என்னைக்கு பண்ணி முடிக்கிறது? இது பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. அந்த அளவுக்கு போவே இல்லை, அங்க விஷயமே இல்லை. ஓகேவா? இது ஒரு அல்ஜிப்ரா கொஸ்டின். இது என்னன்னு வச்சுக்கணும்னா ஏ, இது என்னன்னு வச்சுக்கணும்னா பி, ரெண்டையும் கூட்டி ஹோல் ஸ்கொயர் பண்ணிருக்கான். ஓகேவா? மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். கீழே என்ன இருக்குது? இது ஏ, இது பி, ஏ இன்ட்டு பி அப்படின்னு இருக்குது. இப்ப என்ன சொல்லியிருக்கா மேல? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரை இங்க மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அடுத்து இந்த சைடுல என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ரெண்டையும் என்ன செஞ்சிருக்காங்க? மைனஸ் பண்றான். ஓகேவா? ரெண்டையும் மைனஸ் பண்றான். அப்படியே நீனும் மைனஸ் பண்ணு பார்க்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல், b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல், 2ab மைனஸ் மைனஸ் 2ab மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். 2ab என்னவா ஆயிரும்னா 4ab அப்படின்னு மாறிடும். கீழே ஆல்ரெடி என்ன இருக்குது? ab இருக்குது. அப்ப கீழே ab கேன்சல். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா வெறும் 4 அப்படின்னு வந்து நிற்கும். ஓகேவா? இதை நீ நம்பர்ல அப்ளை பண்ண அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும். லெட்டர்ல அப்ளை பண்ணும்போது அந்த நம்பரை நான் அப்ளை பண்ணவே இல்லை பாரு. நார்மலா எல்லாமே கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வந்து நின்றுச்சு? 4 அப்படின்னு வந்து நின்றுச்சு. அப்ப ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 4. ஓகேவா? சரி, அடுத்து மூணாவது கொஸ்டின் ஒரு சுருக்குக மறுபடி. இதுல என்ன கேட்டுறாங்க? இதையும் நீ கியூப் எடுத்து மைனஸ் பண்ணி அதெல்லாம் பார்க்க கூடாது. இதுல நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a பிளஸ் b பிளஸ் c = 0 வந்துச்சுன்னா மைனஸ் 3abc ஆன்சரா இருக்கும். மைனஸ் 3abc ஆன்சரா இருக்கும். இங்க a பிளஸ் b பிளஸ் c என்னன்னு பார்த்தோம்னா இது a, இது b, இது c. ஏபிசி என்ன? 12 13 25ல 25 போச்சுன்னா 0. ஓகேவா? அப்ப 0 வந்துச்சுன்னா ஆன்சர் 3 ஏபிசின்னு போடணும். ஓகேவா? இப்ப அதாவது நீ இங்க சி வந்து மைனஸ்ல எடுத்துக்கிட்ட அப்படின்னா வெறும் 3abc போட்டுக்குவோம். சிஏ மைனஸ்ல பார்க்காம நம்பரை மட்டும் பார்த்தா அப்படின்னா மைனஸ்ல போடுவோம். நீ சிஏ மைனஸ்லயே பாரு. பிளஸ் 12 பிளஸ் 13 மைனஸ் 25ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? கூட்டா 0 வந்துடும். இப்ப போடு 3 × a எவ்வளோ?
12, B எவ்வளோ 13, C எவ்வளோ -25. அப்ப ஆன்சர் மைனஸ்ல வரப்போகுது, அவ்வளவுதான். இப்ப பெருக்கி போலாமா? 12 × 13 பெருக்கலாமா? நான் ஷார்ட்கட் சொல்லி இருந்திருப்பேன். எப்படி 12யும் 13யும் பெருக்கிறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பரை பெருக்கு, 2 3 6, அதையே கூட்டினா 5, முன்னாடி இருக்கிற ஒரு 1 போடுன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஃபவுண்டேஷன் மெத்தட்ல செம்ம சொல்லியிருந்திருப்பேன். அடுத்து இன்ட்டு 3, முன்னாடி இன்ட்டு 3 இருக்கு, கடைசியா இன்ட்டு 25 இருக்கு. அந்த முன்னாடி இருந்த மைனஸ் தான் இங்க பின்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்ப 3ஆல பெருக்கு 156, 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 6 3 18, 8 ரிமைனிங் 1, 15 3 45, 1 46 இருக்கும். 468. அப்ப மைனஸ் 468 இன்ட்டு மீது என்ன இருக்குது 25 இருக்கு. ஒரு நம்பரை 25ஆல பெருக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? 25ஓட மாற்று வடிவம் வேற என்னன்னு சொல்லியிருந்தேன்? 100/4 அப்படின்னு சொல்லியிருந்தேனா? 4ஆல டிவைட் பண்ணி 2 0 சரி, அவ்வளவுதான். 25ஆல பெருக்கிறது 4ஆல அடிப்பாங்களா? ஒரு நாள் 4, இங்க ஒரு நாள் 4, மீதி 20 சார் 28 இருக்கும். 7 நாள் 28, 2 0 சரி. ஆன்சர் எதுல இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். அப்ப ஆன்சர் 11,700 மைனஸ்ல வருது. எங்க இருக்குது? ஏ ஆப்ஷன்ல இருக்குது. -11,700. ஓகேவா? 3ஐயும் கூட்டி 0 வந்துச்சு அப்படின்னா 3ஐயும் பெருக்கி 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்கினா ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதான். ஓகேவா? நீ வேகமா மல்டிபிளிகேஷன், சின்ன சின்ன மல்டிபிளிகேஷனுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? இது 3வது கொஸ்டின். அடுத்து 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கு. இதுக்கும் ஷார்ட்கட் தான். ஓகேவா? இது என்னன்னு இருக்குது? a². இது என்னன்னு இருக்குது? b². a² - b². கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏவும் இல்ல, பியும் இல்ல. அப்ப a² - b² ஃபார்முலா என்ன? a² - b² ஃபார்முலா a + b × a - b. இங்க டிவைடட் பைல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இது 2ல தான் ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பான். இங்க மேல 142 சார் 162யும் 18யும் கழிச்சு போட்டிருக்கானா கூட்டி போட்டிருக்கானான்னு பாரு. இங்க இப்ப 162ல 18 போனுச்சுன்னா தான் 144. அப்ப கழிச்சு போட்டிருக்கான். B கேன்சல். இப்ப ரெண்டையும் நீ மேல என்ன இருக்குது? a + b மட்டும் தான் இருக்குது. ரெண்டையும் கூட்டி போட்டா ஆன்சர் வரும். 162ல 18 கூட்டு 180 அப்படின்னு வரும். ஆன்சர் 180. கூட்டி போட்டா ஆன்சர் வரும். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா கூட போட தேவையில்லை, நான் சொல்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து a² - b² தான் மேல இருக்குது, கீழே ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா கீழே இருக்கிறத கழிச்சு போட்டானா நீ மேல கூட்டு, அதே கீழே இருக்கிறத கூட்டி போட்டானா மேல கழிச்சு சொல்லு, ஆன்சர் அவ்வளவுதான். இங்க என்ன சொல்லிருக்கான்? கீழே கழிச்சு போற, அப்ப மேல இருக்கு கூட்டிரு. 162 18 180 ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4வது கொஸ்டின். 5வது கொஸ்டின். இது இந்த மெத்தட நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்திருப்போம், இருந்தாலும் நான் சொல்றேன். இது என்ன செய்யறது? 2/3. அதை என்ன எடுத்துக்கலாம்? 2, 3. ஃபிபனாச்சி சீரிஸ்ல நம்ம எழுத போறோம். சைடுல எத்தனை 1 இருக்குன்னு பாரு. 1 2 3 4 5. 5 1 சைடுல இருக்குதா? அப்ப 5 டேஷ் போடு. 1 2 3 4 5 டேஷ். ஓகேவா? அப்படியே ஃபிபனாச்சி மெத்தட்ல போட போறோம். ஃபிபனாச்சினா என்ன? கூட்டி கூட்டி போறது. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, 3 5ஐயும் கூட்டினா 8, 8 5ஐயும் கூட்டினா 13, 13 8ஐயும் கூட்டினா 21, 21 13ஐயும் கூட்டினா 34. இந்த மாதிரி ஃபிபனாச்சி சீரிஸ்ல போட்டுட்டு லாஸ்ட் நம்பர் டிவைடட் பைல முன்னாடி நம்பர் 34 டிவைடட் பை 21 ஆன்சர் எங்க இருக்குது? 34 டிவைடட் பைல 21. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன். 5வது கொஸ்டின். ஓகேவா? சரி, அடுத்த சம் போலாமா? 6வது கொஸ்டின். சுருக்குக. ஒரு ரூட் கொடுத்து கேட்டிருக்கான். எப்படி இதை போடலாம்? நம்மளுக்கு இங்க நார்மலா வெறும் ரூட் எக்ஸ் இருக்குது அப்படின்னா இதோட மதிப்பு என்னன்னா x⁻1/2. இதுக்குள்ள 2 இருந்துச்சுன்னா இங்க 1/2 போடணும். இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க பவர்ல 1/3 வரும். இங்க ரூட்டுக்குள்ள எந்த நம்பரா இருந்தாலும் அதை பவர்ல 1/2 வரணும். ஓகேவா? அந்த மெத்தட் தெரிஞ்சா போதும். இங்க அத மாதிரி x⁻6 ரூட் ஆஃப் இங்க 3 × 5 3 5 போயிட்டே இருக்குதா? எத்தனை நம்பர் போனாலும் அதை அப்படியே பெருக்கிடு. 3 5 15 இருக்கு. இப்ப இத வேற எப்படி எழுதலாம்? x⁻6 இன்ட்டு இங்க உள்ளுக்குள்ள 15 இருந்துச்சுன்னா என்ன எடுக்கணும்? 1/15 அப்படின்னு எடுக்கணும். இங்க இந்த ரூட்ல என்ன இருக்கோ அதை 1/2 நீ எழுதணும். உள்ளுக்குள்ள இருக்கிறது பவர்ல இருக்கிறது நார்மலா பவர்ல இருக்குது. ஓகேவா? இப்ப இது நார்மலா சுருக்கு 2 3 6 5 3 15. அப்ப x⁻2/5 அப்படின்னு அர்த்தம். x⁻2/5 எங்க இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் ஒரு ரூட் கொடுத்துருக்கான். இந்த ரூட்டை ரைட் சைட்ல இருந்து வராம எங்கேயும் சொல்லிடலாம், ஆரம்பத்திலேயே சொல்லிடலாம். 600 பிளஸ்ல இருக்குது. ஏதோ ஒரு சின்ன நம்பர் கூட்டி ரூட் எடுத்துக்கலாம். 600ஓட அடுத்த நம்பர் ரூட் என்ன? 25² 625.
அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? ரூட் எடுத்தா 625 ரூட் எடுத்தா 25 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். இதோட அது ஏதோ கூட்டி சொல்றான்னா அடுத்த ஸ்கொயர் என்ன? மைனஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற நம்பர் ஸ்கொயர் என்னன்னு சொன்னா போதும். இல்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரேன்னா வந்து பாத்துக்கலாம். 9 ரூட் எடுத்தா 9, 81 ரூட் எடுத்தா 9, 9 7 16, 16 ரூட் எடுத்தா 4, அது 60 கூட்டு 64 ரூட் எடுத்தா 8, 8 ஒரு 248 256 ரூட் எடுத்தா 16, 16 609 கூட்டினா 625 ரூட் எடுத்தா 25. இவ்வளவு ப்ரொசீஜர் பண்றதுக்கு நீ இங்க மட்டும் பண்ணிடலாம். 609 பக்கத்துல எந்த நம்பரை கூட்டினா ரூட் எடுக்கலாம். இதோட அடுத்த ரூட் என்ன சொல்லி பாரு. 24 576, 25 625, 600 மேல டக்குன்னு வர்றது 25 தான் வரும். அப்ப 25 தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் 8வது கேள்வி. இது முன்னாடி மைனஸ் கொடுத்துருக்கேன். அங்க பிளஸ்ல கொடுக்கும்போது இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா 77க்கு முன்னாடி ரூட் என்ன? ஓகேவா? 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 77 9 தாண்டிடுது. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது 8 8 64, 9 9 81, 81 இங்கிட்டு போயிருது. அப்ப 8 தான் இதுக்குள்ள இருக்குது. 64 அப்படின்றது முன்னாடி இருக்குது. அப்ப இதை ரூட் எடுத்தா 8 அப்படின்னு கிடைக்கும். 8ன்றது எங்க இருக்குது? நம்மளுக்கு டி ஆப்ஷன்ல இருக்கு. மைனஸ் பண்ணா முன்னாடி ரூட், பிளஸ் பண்ணா பின்னாடி ரூட். அவ்வளவுதான். ஓகேவா? இல்லைன்னா உனக்கு புரியலன்னா ரைட் சைட்ல இருந்து நீ எடுத்துட்டு வரணும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்ட் போகும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்து 9வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் என்ன பாப்போமா? இந்த சம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஏன்னா தகா பின்னமா மாத்தி கூட்டி அதெல்லாம் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் முழு நம்பரா மட்டும் தனியா எடுத்துக்கோ. முழு நம்பர் என்ன இருக்குது? 20 பிளஸ் 30 மைனஸ் 15. இது சுருக்குனா என்ன? 20 ஒரு 30 50, 50ல 15 போச்சுன்னா 35 அப்படின்னு இருக்கும். அடுத்து அந்த பின்னத்தை தனியா பாரு. பின்னம் என்ன இருக்குது? 1/2 பிளஸ் 1/3 மைனஸ் 1/6. இதுக்கெல்லாம் கீழே இருக்கிறது எல்சியம் என்ன? 6. இங்க 3ஆல பெருக்குனா 6னா மேலே 3ஆல பெருக்கிக்கோ 3, பிளஸ் இங்க 2ஆல பெருக்குனா 6னா மேல 2ஆல பெருக்கு 6, கீழே 6 வச்சு மேல 2 இருக்கு, மைனஸ் இங்க கீழே ஆல்ரெடி 6 தான் இருக்கு. அந்த 1 அப்படியே தூக்கி போடு. இப்ப என்ன இருக்குது? 3 2 5, 5ல 1 போச்சுன்னா 4/6 அப்படின்னு இருக்கும். 4/6 மறுபடியும் அடி 2ஆல் அடி 2/3 அப்படின்னு இருக்கும். அப்ப 35 2/3 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 35 2/3 அப்படின்னு இருக்கும். முழு நம்பரை எடுத்து தனியா பண்ணிக்க, அந்த பின்னத்தை எடுத்து தனியா பண்ணிக்க. அவ்வளவுதான். பண்ணனா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். தகா பின்னமா மாத்தினா கொஞ்சம் மல்டிபிகேஷன் பெருசாகவும் அதை சுருக்கி நம்ம டைம் போறதுக்கு டைம் ஆகும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்ததான். ஒரு 3 3 மைனஸ் 1 2/3. நான் என்ன சொல்லிருப்பேன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஒண்ணு கூட்டல் வரும், இல்ல கழித்தல் வரும், இல்ல பெருக்கல் வரும். இந்த 3 தான் வரும்போது என்னன்னு நீ பாக்குற புரியறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். 3 மைனஸ் 1 2/3. இங்க இன்ட் இருக்கு. ஒரு நாள் 4 4 மைனஸ் 1 3/4 இருக்கு. ஒரு 5 5 மைனஸ் 1 4/5 அப்படின்னு இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கும். கடைசியா என்ன இருக்குது? 1/100 அப்படி. 100 மைனஸ் 1 99/100 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுத்து பெருக்குனா போதும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 2/3. லாஸ்ட் நம்பர் என்ன? சரி, இது எடுக்காத. இந்த 3 3 4 4 கேன்சல் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்பர்ல மேல இருக்கிறத எடுத்துக்கோ, லாஸ்ட் நம்பர்ல கீழே இருக்கிறத எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் நம்பர்ல 2, லாஸ்ட் நம்பர்ல கீழே இருக்கிறத எடுத்தா 100. இதை சுருக்குனா போதும். அடிச்சா 1/50 அப்படின்னு வந்துருக்கும். அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா இங்க 3 3 கேன்சல் ஆயிரும், 4 4 கேன்சல் ஆயிரும், 5 5 கேன்சல் ஆயிரும். 99க்கு முன்னாடி கீழே 99 வரும், 99 99 கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ல மேல இருக்கிறது தொகுதி இருக்கும், லாஸ்ட் நம்பர்ல கீழே இருக்கிற பகுதி இருக்கும். அதை மட்டும் எடுத்துக்க. 2 டிவைடர் பைல கீழே என்ன இருக்கு? 100 இருக்கும். அடிச்சா 1/50 வரும். ஆப்ஷன் சி ஆப்ஷன் 10வது கொஸ்டினுக்கு. ஓகேவா? சரி, இதோட சுருக்க சமம் முடிச்சு நம்ம அடுத்தடுத்த பாட்டுல அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா? இதோட பிடிஎஃப் டெலகிராம்ல லிங்க்ல கொடுக்குறேன். டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? நீங்க அதுல போய் கூட மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்மளோட ஆப் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் இருக்கும், பிளஸ் பே பண்ணி வாங்குறதும் இருக்கும். நீங்க போய் உள்ள போய் ஓபன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பேட்ச் பிடிச்சிருக்கோ நீங்க அதை ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.